ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பள்ளியாசலெல்லாம் கிடைக்கிற மாதிரி நோம்பு கஞ்சி வீட்டிலேயே எப்படி சுலபமாக சிம்பிளாகவும் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இது வந்து கறி கஞ்சி கிடையாது, இது வெஜ் கஞ்சி தான். ஸோ வந்து 4லேருந்து ஒரு 5 பேர் தாராளமாக இந்த கஞ்சியை சாப்பிடலாம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஸோ பள்ளியாசில் கிடைக்கிற நோம்பு கஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டேன்னா, ஒரு கப்பு ஒரு டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் வந்து 150 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். மாவு பச்சரிசின்னு இருக்கும், இல்லாட்டி குருண அரிசி கூட சேர்த்து செய்வாங்க. அதோட வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம், உடம்புக்கு குளிர்ச்சிக்காக வெந்தயம் சேர்த்துட்டு, இப்போ இது நல்லா 2லேருந்து 3 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 2-3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அட்லீஸ்ட் ஊற வச்சோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால தான் இது மாதிரி செய்கிறது. அதோட ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் 2 சேர்த்துக்கிட்டேன். அதோட சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 6 சாம்பார் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்தாச்சு. ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒன்று, அதை வந்து நீட்ட வாக்கில் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே உங்களுக்கு வேணும்னா கூட முழுக்க வந்து சாம்பார் வெங்காயமே சேர்த்து செய்யலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ரொம்ப வெங்காயம் வேகணும்னு தேவையில்ல, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனால் போதும். அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நிறைய தக்காளி சேர்க்க வேணாம், அப்புறம் கஞ்சி வந்து ரொம்ப புளிச்சாப்பில் இருக்கும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் கஞ்சி செய்கிறனால இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோ போட்டால் போதும். இதே நீங்கள் நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அட்லீஸ்ட் போடணும், அந்த கறி போடுறதுக்காக. அதோட ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் அப்படி கீறி சேர்த்தாச்சு. அதோட கொத்தமல்லி, புதினா இது குட்டி குட்டியாக நறுக்கினது ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க ஃபுல்லாக. அதோட மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. அதோட கறி மசாலா தூள்னு வீட்டில் இருக்கும், அது வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி அது இல்லாட்டிக்கு கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கஞ்சியில், அதனால தான். அதோட தண்ணி வந்து இதுக்கு நான் இப்போ 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி அளக்குறோமோ அந்த கப்பில் 7 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா வந்து பாயில் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி இல்லாமல் இப்போ சேர்த்துக்கலாம். பள்ளியாசலில் வந்து குருணையில் செய்கிற அரிசி கஞ்சி தான் செய்வாங்க மேக்ஸிமம். அதோட நல்லா பாயில் வந்துட்ட பின்னாடி நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டுட்டு ஸ்டீம் வந்துட்ட பின்னாடி வெயிட் வச்சிடலாம். ஒரு 6 விசில் வச்சுக்கிட்டேன். 6 விசில் வச்சுட்ட பின்னாடி ஃபுல்லாக ப்ரெஷர்லாம் அடங்கிட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மாதிரி இருக்கும். இது நல்லா நம்மளுக்கு குழஞ்சாப்பில் வரணும். இது நல்லா வந்து கலந்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அரிசிலாம் நல்லா உடஞ்சிருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம்னா, கன்சிஸ்டன்சி ஒன்றும் வந்து திக்காக தான் இருக்குது. ஸோ தேங்காய் பால் ருசியாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டோம்னா ஒரு 3 பத்த தேங்காய் சில்லி எடுத்துக்கிட்டு அது மிக்சியில் வந்து பாலாக எடுத்து அரைச்சிக்கிட்டேன். ஸோ 1/4 கப்பு தேங்காய் பால், அதோட மறுபடியும் ஒரு 2 டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து 9 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. அதோட 1/4 கப்பு வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு அதோட கொத்தமல்லி, புதினா மீதமுள்ளதையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான நோம்பு கஞ்சி வீட்லேயே ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் நோம்பு கஞ்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி டெடிகேட் பண்ணுறேன். இது நோம்பு நேரத்தில் மட்டும் இல்லை, எனி டைம் செஞ்சு சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது முடியலைன்னா கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். டாடா, பை பாய்.